இன்றைக்கி ஒரு எம்மியான ஜூஸ் தாங்க பார்க்க போகிறோம். இந்த சீசனில் கிடைக்கிற திராட்சை பழம், அதாவது பிளாக் கிரேப்ஸ் இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம ஜூஸ் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா மஞ்சள் தண்ணி உப்பு போட்டு நல்லா கழுவிட்டு லேசாக சூடான தண்ணியில் கழுவிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுட்டு இந்த பழத்தெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா கொதித்ததுக்கப்புறமா பழம் வெந்ததுக்கப்புறமா நல்லா மசிச்சு விட்டுட்டு தேவையான அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கோங்க. நான் முதல்ல கொஞ்சம் சேர்க்குறேன். இது உங்கள் அளவை பொறுத்து இருக்குது. நீங்கள் கம்மியாக சேர்க்குறதுனா கம்மியாக சேர்த்துக்கோங்க. நான் ஜீனி பத்தல இன்னும் கொஞ்சம் சேர்த்தேன். ஒரு துளி உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போது கொஞ்சமாக லெமன் ஜூஸ் உங்கள் புளிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. பழம் ஏற்கனவே புளிப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் நிறைய லெமன் ஜூஸ் சேர்த்துறாதீங்க. லைட்டாக ஒரு 2 சொட்டு மட்டும் சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் நல்லாவே ஸ்வீட்டாக இருந்தது பழம், அதனால் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அதுவும் கொஞ்சம் ஒரு 5-6 சொட்டு அவ்வளோதாங்க. இப்போ இதை வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஸ்பூன் அழுத்தி அழுத்தி விட்டு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி மட்டும். இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் நல்லா கூலிங் ஆனதுக்கப்புறமா எடுத்து நீங்கள் சர்வ் பண்ணலாம். நம்ம இங்கே ஐஸ் கட்டி சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து உரித்த அந்த முந்திரி பழம் இருக்கு இல்லையா, வேகாதது, அதை வந்து தோல் உரிச்சிட்டு இதோடு சேர்த்துருக்கேன். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள், செமையாக இருக்கும்.